தாத்தா என்ன தாத்தா இதெல்லாம்? நீ தானப்பா போட சொன்ன. அதுக்கு இந்த கையில இருக்கு. ஓ மறந்துட்டேன். தாத்தா கண்ணத்துல அடிச்சதுக்கு யாராவது கை காலில் கட்டு போடுவாங்களா? நமக்கு அடிச்சுதானேப்பா பழக்கம், அடி வாங்கி பழக்கம் இல்ல. ஆமா நீ தானே கட்டு போட சொன்ன. ஆமா. எங்க போடணும்னு சொன்னியா? ஏண்டா? ஆமா. அது சரி, நாம இப்படி கட்டு போட்டதை பார்த்து உன் பொண்டாட்டி மனசு மாறி உன் கூட வந்து சேர்ந்துருவாடா? சேராம இப்ப பாருங்க, அவன் கோயில் கிளம்பி போவான், அவன் முன்னாடியே போவான், நான் பின்னாடியே போவேன். அட இதெல்லாம் எதுக்கு தாத்தா? இப்ப வருவா பாருங்க பாருங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, வேலு நாயக்கர் ஒரு பயங்கரமான ஆளு. கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சு? அந்த ஆளு கன்னத்துல அடிச்சாடி, இப்ப கை காலம் தொட்டில தொங்குது. ஐயோ வரி தாங்க முடியலையே. மணிமாரா பின்னாடியே போய் ஏதோ பண்ணி கரெக்ட் பண்ணுவேன்னு சொன்னியே, அத ஆரம்பி. தாத்தா பெட்டி படுக்கையோட இங்கேயே ரெடியா இருங்க, நான் போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நாம ஊருக்கு போறோம். கீப் இட் அப். ஓகே. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே உன் புருஷன் தெரிஞ்சிட்டானு? நேத்து அந்த தாடிகார அப்பா என் தாத்தா அடிச்சப்ப இதே பழைய மணிமாறா இருந்தா அவனை சும்மா விட்டுருப்பானா? தூக்கி போட்டு மண்ணில் புரட்டி எடுத்துக்க மாட்டேன். அப்படி நான் செஞ்சனா? இல்ல. ஏன்னா நான் தெரிஞ்சிட்டேன், நல்ல மனுஷன் ஆயிட்டான். அதனாலதான் அவனை மன்னிச்சு ஓடி போயிடறான்னு சொல்லிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வா வீட்டுக்கு போலாம். உனக்காக நான் மட்டும் இல்ல, தாத்தா அப்பா எல்லாரும் வீட்டுல காத்துட்டு இருக்காங்க. இனிமையாவது நாம நல்ல புருஷன் பொண்டாட்டியா வாழலாம். எனக்கு நீ, உனக்கு நான், நாம் இருவர் நமக்கு இருவர், இல்ல ஒருவர். என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ பாத்துட்டு இருக்க. நான் சொல்லல அடித்தடி உங்க குடும்பத்தோட கலந்ததுன்னு. இந்த ஜென்மத்துல நீங்க திருந்தவே மாட்டீங்க. தாத்தா தாத்தா விடு விடு தாத்தா. ஏன் தாத்தா இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? வைதை மனசு மாறி வர நேரத்துல இவரை போட்டு அடிச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. மணிமாரா காரணம் இல்லாம நான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்ல? அப்ப எதுக்காக இவரை போட்டு அடிச்சீங்க? ஏய் எதுக்கு அடிச்சேன்னு சொல்லேன்டா. அது வந்துங்கன்னா வாய மூடுறா. தாத்தா மணிமாரா ஆளாளுக்கு இங்க ஒரு மரத்தை சுத்திட்டு இருந்தாங்க. எதுக்குயா சுத்துறாங்கன்னு இவங்கிட்ட நான் கேட்டேன். இந்த மரத்தை சுத்தினா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொன்னான். ஓகே. இந்த மரத்தை சுத்தினா கல்யாணம் ஆனவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும்னு சொன்னான். அதுவும் ஓகே. சரியா? கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறாங்களே, அவங்க மறுபடியும் சீக்கிரமா ஒண்ணு சேர்றதுக்கு எந்த மரத்தை சுத்தணும்னு கேட்டேன். கேட்டேனா? அதுக்கு இவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னையா நாத்திகம் பேசுறீங்கன்னா, நான் என்ன கடத்துறதுக்கு சந்தன மரத்தையா கேட்டேன்? சுத்துறதுக்கு கேவலம் ஒரே ஒரு மரத்தை கேட்டேன். அதுக்கு இவன் ஒழுங்கா பதில் சொன்னானா? சொன்னியாடா? எங்களுக்கு ஆதரவு தரதுக்கு ஒரு வேலைக்கு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி விட என்ன பண்ற மாதிரி அக்காயமா வேலைக்கிறையா? என்ன ராஜா? என்ன அடிச்சுட்டாங்க ஐயா? யாரு? யார பிடிக்கிறது இல்லையாடா? ராஜா உன்னை யார் ராஜா அடிச்சது? நம்ம ஊருக்கு புதுசா வந்த 3 பேரும் சேர்ந்து என்ன அடிச்சுட்டாங்க ஐயா. யாரு? அந்த புழு பூச்சி ஃபேமிலியா? இல்லையே, எனக்கு கடைசியா வந்த தகவலின்படி அவனுக்கு எனக்கு பயந்து நடுங்கி ஊரையே காலி பண்ணிட்டு போனதெல்லாம் கேள்விப்பட்டேன். 10 மணி நியூஸ்லோட அதான் சொன்னா. இல்லைங்க ஐயா, உங்க அண்ணன் யாரோ உங்களுக்கு ராங்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை முட்டாளாவே வச்சிருக்காங்க. ராங்கா நியூஸ் கொடுத்தாங்கறோ நிறுத்திக்க. நான் முட்டாளா இல்ல உனக்கு கேட்டனா? கேட்டடா. நேத்து வருகையில் அடிச்சன்ல, அடி 10ல போல் இருக்கு. அந்த உருட்டு கேட்ட வீசுறா பின்னேற. ஐயோ அப்பா. அட பாவிகளா. என்ன டேய், நான் நடந்து போனா தானே அவங்களை அடிக்க முடியும். போற போக பார்த்தா ஆம்புலன்ஸ் கொண்டு போவீங்க இருக்க. எடு உருட்டு கேட்டையா? ஏய் வீசாத, கையில் விடு. வாங்கடா. என்ன போகும்போது ஏன்டா அவசரமா பிடிக்கிற? வேலு நாயக்கரே, இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா 4 பேர் தாடிச்சா தப்பு இல்லடா. இதை யாருங்க ஐயா சொன்னாங்க? யார் சொன்னானடா? யார் சொன்னானே? தெரிஞ்சா சொல்ல மாட்டான். வாங்கடா ஒயிட் கேட். ஈஸ்வரா, வேலு நாயக்கர் இவ்வளவு கோபமா வந்து பார்த்ததே இல்லையே. என்ன ஆக போறதோ பகவானே. ஏண்டா பசங்களா, வில்லேஜ்ல ட்ரை கிளீனிங் நடத்துறீங்களா? கூப்பிட்டது காது ஏகல. என்னங்கடா லுக்குறீங்க? டேய் நேத்துடா என்னடா சொன்ன? நேத்தே வீட்டை காலி பண்ணிட்டு ஓட சொன்னீங்க. சொன்னாலியா? ஆமாங்கண்ணே.
இந்த வேலை நாய்க்கு நேரடியாக அவர் சொன்னதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட பயப்படாம வீட்டை காலி பண்ணாம அக்ரகாரத்துக்கு வந்து அளவு பண்றீங்களா? இந்த குறுக்கள் என்ன பண்ணா பாவ ஏழை? ஏதோ தட்டுல 4 என்ன திருடி இருப்பான், பூஜைக்கு வர பொண்ணுங்கள சைட் அடிச்சிருப்பான். இது ஒரு பெரிய தப்பா? இதுக்காக அடிப்பீங்களா? நான் சன் அண்ணா முறைக்கிறேங்கண்ணே. ஏய் முறைச்சா நான் பயந்துங்கடா, பயந்துங்கடா. ரொம்ப முறைக்கிறேன். ஆமாங்கண்ணே. டேய் இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்காத. நான் இவ்வளவு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கேன், அங்க என்ன லூக்குறேன்? இடுப்பு மேல என்ன கை? ஐயா இந்த மாதிரி கஞ்சா கசக்கிற வேலை கிட்ட வச்சுக்காத. எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அப்படி என்ன திடீர்னு அடிச்சிட்டீங்க? எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ல. வேண்டாம், எங்கிட்ட அடியாளா இருக்க கூட தகுதி இல்லாத உனக்கு அடியாளா? ஒரு மொட்டை, 2 சொட்டை, 4 ஸ்கூல் பசங்க, இவங்களுக்கு நீ தலைவனா? வடவா ராஸ்கள். இத பாரு, இனிமே இந்த ஏரியாவுல உன்னை பார்த்தேன். உடுங்கடா. ஐயா எதுக்கு எதுக்கு? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. ஏண்டா, உன்னை யார் அடிச்சாங்கன்னு உனக்கு இன்னும் புரியலையா? உனக்கெல்லாம் ஒரு பேத்தா சாங்கு போடா. எந்த அடிதடியெல்லாம் விட்டுட்டு என் பொண்டாட்டி மனசை மாத்தலாம் நீங்க வந்தனும், அதுக்கு இடைஞ்சல நீங்களே இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க இந்த அகராரத்துக்கு வந்ததும் நானும் வைத்தியம் ஒன்னா சேர்த்து உதவியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களே போய் ஒவ்வொருத்தரம் ஆயிட்டீங்களே. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நானும் வைத்தியம் எந்த ஜென்மத்தையும் ஒண்ணு சேர முடியாது. தாத்தா எங்க கிளம்பிட்டீங்க? ஊருக்கு போறோம். தாத்தா தாத்தா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்களே. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வார்த்தை வீட்டிலிருந்து வந்துடுச்சு. நாங்க இங்க இருந்து உன்னை கெடுத்தது போதும். தாத்தா நாங்க இங்க இருந்து போறதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. எப்படியோ உன் பொண்டாட்டியோட சேர்ந்து சீக்கிரமா ஊருக்கு வந்து சேரு. அது போதும் எங்களுக்கு. அம்மா வைதேகி, இன்னைக்கு என் பேரனுக்கு நடக்கிற அதே பிரச்சனை தாம்மா 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் நடந்தது. அடிதடியை விட்டுடுங்கன்னு என் பொண்டாட்டி சொன்னா, என்னால அடிதடியை விட முடியல, என் பொண்டாட்டியை விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு என் பேரன் உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டாமா. வைதேகி, எனக்கு பேச தெரியாதும்மா. நாங்க ஏதாவது தப்பு செய்திருந்தா எங்களை மன்னிச்சிருமா. நீயும் என் மகனும் சேர்ந்து வர்ற நாளுக்காக நாங்க காத்திருக்கோம். நாங்க வர்றோம்மா.